I'll start with the origin of music. தமிழ்லேயே சொல்கிறேன். இப்போ ஆரிஜின் ஆஃப் மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஒரு கடவுள்கிட்ட இருந்து தான் மியூசிக் வருது, ஏதோ ஒரு க்ரியேட்டர் இருப்பான், அவன் தான் நமக்கு கொடுத்தது அப்படின்ற அது வந்து ஒரு பிராமணிக்கல் ஐடியா ஆஃப் மியூசிக் அது. ஆனால் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தது அப்படின்னா எல்லாமே நேச்சர் கொடுத்தது, எல்லாமே நேச்சர்கிட்டேருந்து தான் வருது. பூர்வக்குடிகளுக்கு தான், பூர்வக்குடிகளாக இங்கே இந்த மண்ணோட பூர்வக்குடிகள் அவங்களுக்கு இந்த இயற்கை கொடுத்தது அப்படிங்கிறது தான் அவங்களோட கதை. அந்த நரேட்டிவில் பார்க்கும்போது இப்போது நம்ம வந்து பேசிக்காக மியூசிக்கை வந்து ஒரு மூணாக டிவைட் பண்ணுவோம். ஒன்று வந்து காற்று இசைக்கருவி, விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் வந்து நரம்பு இசைக்கருவி, அது ஸ்ட்ரிங்கு. தேர்ட் வந்து ஸ்கின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே. நம்ம இப்போ வந்து அனிமல்ஸ் எல்லாம் கொன்று சாப்பிட்டுட்டு, சாப்பாட்டுக்காக அதை கொன்று சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் அதில் தோல் வந்து ரிமைனிங், தோலை வந்து சாப்பிட முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், அதை வந்து ஷெல்டராக யூஸ் பண்ணுறது, இல்லைனா வேறு டிஃப்ரெண்ட் பொருளாக யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு கூட்டம் வந்து சாப்பிட்டு அந்த தோலை வந்து காய போடுறாங்க. அதாவது மரத்தில் ஒரு ட்ரீயில் வந்து அதை சும்மா தூக்கி போடுறாங்க. அப்போது தூக்கி போடும்போது அது நல்லா ட்ரை ஆகி, நிறைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு அது உட்பட்டு ட்ரை ஆகி அந்த பிரான்ச்சஸில் வந்து படுது. பிரான்ச்சஸ் அந்த ட்ரையான ஸ்கின் மேலே படும்போது ஒரு சவுண்டு வருது. ரொம்ப பழைய மெத்தட் வந்து பறைய அடித்து தான், இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து தான் அதை வந்து துரத்துவாங்க. இந்த மாதிரி இதில் வந்து எவ்வளோ சயின்டிஃபிக்காக, எவ்வளோ உண்மையாக, எவ்வளோ ட்ரூத் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இதுவே நம்ம கிளாசிக்கல் இந்த மாதிரியான விஷயம் மியூசிக்லாம் எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி லாஜிக்குன்ற ஒரு சென்ஸ் அதில் இருக்கவே இருக்காது. இதுதான் நம்மளோட ஆரிஜின் ஆஃப் மியூசிக். இது இருக்குது. இப்போ பறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வேறு ரீஜனில் வேறு பேர் இருக்குது. பறைன்றது ஒரு காமன் நேம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் அது பேர் வந்து பறை தான். இப்போ பறை வந்து எல்லாம் நிறைய அக்கேஷன்ஸில், நிறைய லேண்ட்ஸ்கேப்ஸில் பறை வந்து யூஸ் பண்ணுறோம். பார்க்கும்போது ಸರ್ಪ್ರೈಸ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಕ್ಸ್ಟ್ರಾ Pare is not just other art form. Pare is first communication instrument. Pare word itself means to tell something. இது டெத்தில் வாசிக்கிறதால மட்டும்தான் இதை வந்து அன்டச்சபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்க்கப்படுது. இப்போ யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, someone has died. இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ், மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ்லாம் இருக்குது. முன்னாடி வந்து இஃப் someone has fainted or in coma, அதை கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அவங்க டெத் ஆகிட்டாங்க, இஃப் தே ஆர் நாட் மூவிங் தே ஆர் கன்சிடர்ட் அஸ் டெட். ஸோ அப்போது அந்த டைமில் பறை வாசிச்சோம், இஃப் நோ ஒன் இஸ் மூவிங், பறை வாசிச்சோம் யாரும் மூவ் ஆகலை அப்படின்னா அவங்க இறந்துட்டாங்க. வேர்ல்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா அது பறைக்கு எதிராக மட்டும்தான். இப்போ பறையை வாசிக்கிறதுனால செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாது, அடுத்து வந்து சம்பளம் கிடையாது, சேலரி கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் சேலரிக்கு பதிலாக சாராயம் கொடுப்பாங்க, சாராயம், ட்ரக்ஸ். அப்புறம் எஜுகேஷன் பாதிக்கப்படுது. இப்போ பறை வாசிச்சாலே அவங்க வந்து குடிப்பாங்க, குடினாங்க. பறை வாசிச்சாலே அவங்க படிக்காதவங்க அப்படின்னு. ஆங்கரோட ஒரு
எக்ஸ்ப்ளோஷனாக வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அது வந்து இழி தொழில் மறுப்பு போராட்டம். பேசிக்கலி த ப்ரொட்டஸ்ட் இஸ் அகெயின்ஸ்ட் த ஜாப்ஸ் விச் ஆர் நாட் கிவன் செல்ஃப் ரெஸ்பெக்ட். 1985 to 87 அந்த டைம் பீரியடில் நடக்குது. காட்டு மன்னார் கோயில் அப்படின்னு ஒரு சின்ன வில்லேஜ். அங்கே வந்து பாண்டியன், ரெடியூர் பாண்டியன் அப்படின்னு ஒரு தான் அந்த ஊரில் மாஸ்டர்ஸ் படிச்சிருக்காரு. அவர் தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டை லீட் பண்ணுறாரு. அந்த ப்ரொட்டஸ்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, த எய்ம் ஆஃப் த ப்ரொட்டஸ்ட், அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க என்னென்ன வேலை அப்படின்னு. செருப்பு தைக்கிறது, கிரேவ் ஆடுறது, அதுக்கப்புறம் மலம் அல்றது, மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், பறை வாசிக்கிறது, இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்த ஊரில் இதெல்லாம் வந்து நம்ம இனிமேல் செய்யக்கூடாது. ஏன் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு நாள் படிக்க போகிறோம் அப்படின்றது. இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது. என்ன ஆகுது, போயிட்டு கலெக்டர் கிட்ட எல்லாம் பேசி மனு எல்லாம் கொடுத்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாரியம்மன் ஃபெஸ்டிவல் நிறைய நடக்கும். ஃபெஸ்டிவல் டைமு அப்போது நம்ம பறை இருந்தால் தான் வந்து அவங்க ஃபெஸ்டிவலே ஸ்டார்ட் ஆகும். காட்டுமன்னார் கோயில் இருக்கவங்க வரவே மாட்டோம் நாங்கள் அப்படின்ட்டாங்க. அதுக்கு அந்த ஃபெஸ்டிவல் நடத்துகிறவங்க ஆப்வியஸ்லி த அப்பர் காஸ்ட் பீப்புள். அவங்க வந்து வெளியூர்லேருந்து ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வராங்க வாசிக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளாக் பண்ணி, நீங்கள் வரக்கூடாதுங்க, வாசிக்கக்கூடாதுங்க, அனுப்பி வச்சுட்ட பிறகு நீங்களும் வாசிக்க மாட்டேங்கிறீங்க, வெளியூர்லேருந்து கூட்டிட்டு வந்தாலும் துரத்துறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை ஆகுது. போலீஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. ஆப்வியஸாக போலீஸும் ஒரு அப்பர் காஸ்ட் கம்யூனிட்டி பிளான் பண்ணி ரெடியூர் பாண்டியனை சுட்டுறாங்க. ஆயிரக்கணக்கான பறையை வந்து எரிச்சிட்டாங்க. It's a ritual in Adavi. We do 3 kind of respect. Like we say, first we thank land, the soil, the land which gave the instrument. And then the instrument itself will thank. While thanking the instrument, we will tell, it is going to become your part of your body hereafter. Burning parai is like chopping your hand. But it happened. In 87 it happened. They burnt thousands of பறை. அடவி ஏன் வந்து பறை எடுக்கிறாங்க? இப்போது நாங்கள் எடுக்கும் போது நிறைய க்ரைட்டீரியா வைக்கிறோம். We decide our stage where we perform. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரையும் ஒரு காஸ்டியூம் அப்படிங்கிறது பறைக்கு கிடையவே கிடையாது. இதுவும் வந்து இந்த 87க்கு அப்புறமா தான் இந்த ஒரு இப்போ பறை வெறுமனே தெருவில் வாசிக்கிறது அப்படின்னு விடாமல் தியேட்டருக்குள்ளே பறையை கொண்டு வந்து அப்போ தான் வந்து ஒரு ஃபார்மேஷன்ஸ், ஐ மீன் ஃபார்மேஷன்னா காஸ்டியூம் போடணும். இப்போ ஸ்டேஜுக்கு மூவ் ஆகணும்னா காஸ்டியூம் போடணும், அந்த ஐடியா வருது. இந்த ப்ரொடெஸ்ட்லாம் அப்புறம் தான் வருது. திஸ் வாஸ் our ancestors were fought for. And then kids, like everyone go, like we make sure they go to school, they are good in studies, and then they can take parai. Like we should not leave our identity also. I like this because whenever we play it, I can't stop. Like whenever we play, I like to always dance. That's the reason I like to play this. Super. எனக்கு ஃபஸ்ட்டு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் எனக்கு பறை மேலே நான் காமிச்சதில்லை. எங்கள் பையன் பண்ணும்போது அவனுக்கு இன்னும் மோட்டிவேஷன் ஆகணும், இன்னும் அதிகம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என் பிள்ளைக்காக என்னை நானும் பறையாக மாதிரி அவங்க கூட வாசிக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்போ எங்கள் பாப்பாவும் நல்லா பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க பண்ணணுன்றதுக்கு அவங்களுக்கு தெரியாத விஷயமெல்லாம் நிறைய நல்லா சொல்லியிருக்காங்க. இங்கே வந்த பின்னைக்கு அவங்க நாங்கள் தனியாக இருக்கிறது அந்த தனிமையோட போக்கி இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் அது அப்புறம் நாங்கள் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்தாலே ஜாய் தான். He's quietly doing revolution. Like, இவங்க ஃபேமிலி வந்து என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். I want to make a family like I want to be part of Adavi or some other thing. That was my dream, and he's quietly living that. He's quietly achieving that at home. I was someone who
wanted to learn this politics behind this art form. And then I got attracted and got addicted. There are days like when we didn't have money, we used to go to friend's house thinking that we may get food there. Let's go and let's give some music and eat food. You don't Yeah, so yeah, we go with some instrument and we stay with them for a couple of days and we teach them music or we introduce our form of music, and only we know that we went there for food. So these kind of things, like, it doesn't mean that we didn't have money, but we wanted to do that. We have music, so we wanted to give it and take. You play the parai, sir? No, I'm not play the parai. Okay. ஸோ அது ரீசன் வந்து என்னென்னா, நான் வந்து பறை மறுப்பு பேசப்படுவேன் அப்படின்னு இருக்கும். ஏன்னா ரொம்ப ஜென்ரேஷன் முன்னாடி எங்கள் ஊரில் வந்து அதை தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வாசிச்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த மக்கள் வந்து பயங்கரமான ஒடுக்குமுறை சந்திச்சு, எஜுகேஷன்லேருந்து நிறைய விஷயங்கள் சிக்கலாக இருக்குது. பொது பாதையில் நடக்கக்கூடாது, அப்புறம் பொதுத்தளத்தில் மக்களோட கலக்கத்தில் நிறைய சிக்கல் இருந்துச்சு, கோவில் உள்ளே போகிறதுலேருந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ எங்கள் ஊரில் இருந்த கம்யூனிஸ்ட் மாதிரியான ப்ரிபரேஷன் அமைப்புகள் வந்து அதை மீட்டு கொண்டு வந்து இப்போ முதல் பட்டதாரியாக நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் படிக்கிறோம், வேலைலாம் பார்க்குறோம். ஸோ மறுபடியும் அது ஃபேமிலியோட ரீஜன் அந்த தொழிலை வந்து பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ அதனால் நாங்கள் ஃபுல்லாக ஆர்ட் ஃபார்ம் போயிட்டுருக்கோம். எப்படி பார்த்தாலும் நானும் ஆர்ட் ஃபார்ம்குள்ளே தான் இருக்கேன், பட் என்னோட வே வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் அண்ட் ஸ்கெச்சிங், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. பாட்டு பண்ணாங்க, அதுக்கு எப்படி வாசிக்கிறது, பாட்டு எவ்வளோ என்ன பாட்டு பண்ணாலும் வாசிப்பேன். ஆனால் ஸ்டேஜில் நின்று அது கச்சேரி மாதிரி பண்ணுறது அது எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக நின்று சட்டி மட்டும் வச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பழக்கம் வரும் எனக்கு. அடவி வந்து இது எனக்கு ஃபஸ்ட்டில் இருந்ததோட இப்போ அடவியில் ரொம்ப ரொம்ப நெருக்கமாயிட்டங்கிறது அடவியே என்ன தான் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. Slumlore is one thing that we thought of because Naren has been teaching in all slum clusters in Bangalore. He goes and teaches parai there, he teaches theatre there. And while teaching this, Adavi's also main aim is that because we are teaching kids mostly, we make sure that all kids get education. இருக்கிறவர் யாரு? ஏழை மக்கள் தலைவரான B.R. அம்பேத்கர். அவரை நினைச்சு ஜனத்துக்காக கத்தி சொல்லுவோம் ஜெய் பீம். எங்க கூட நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க ஜெய் பீம். பீம் பீம் ஜெய் பீம், பீம் பீம் ஜெய் பீம், பீம் பீம் ஜெய் பீம், பீம் பீம் ஜெய் பீம். அவரை நினைச்சு ஜனத்துக்காக கத்தி சொல்லுவோம் ஜெய் பீம். எங்க கூட நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க ஜெய் பீம். பீம் பீம் ஜெய் பீம், பீம் பீம் ஜெய் பீம், பீம் பீம் ஜெய் பீம், பீம்